வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னோட கிளைண்ட்டோட ஒரு query, அவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இதை எப்படி கேன்வாவில் செய்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரேமோட சைஸ் வந்து கஸ்டம் சைஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வித் வந்து ஒரு 6, ஃபஸ்ட் இங்கே யூனிட்ஸ் வந்து இன்ச்சஸில் வச்சுக்கோங்க. வித் வந்து ஒரு 6 அண்ட் ஹைட் வந்து ஒரு 8. கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் செய்கிறத அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போது நான் அப்லோட்ஸில் அவங்க கொடுத்த இமேஜஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது நான் அவங்க கொடுத்த இமேஜஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் இங்கே கேன்வாவில் இருக்க பர்சன்ஸோட இமேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கேன்வாவில் எலிமெண்ட்டில் பர்சன்னு தேடுங்க, கிடைக்கும். இங்கே ஃபோட்டோஸ் இருக்கும், சிஆர் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்கும். அதில் நீங்கள் எந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ரெடி பண்ண பார்க்குறீங்களோ அந்த போஸ் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு ஒரு கேர்ள் வந்து வேணும். நான் இந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான சைஸில் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எடிட் இமேஜ் கொடுத்துக்கிறேன். எடிட் இமேஜில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஒரு அவுட்லைன் கொடுத்துருந்தாங்க, அவுட்லைன் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க கொடுத்துருந்த மாதிரி ஒரு 8 ஆர் 9 ஆர் சம்திங் எவ்வளோ பிக்சர்ஸ் வேணால் நீங்கள் பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு 3:3 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் நம்ம இமேஜஸ் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும். ஸோ நான் இதே இமேஜ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த சைஸ் வந்து ஓகே. இது வந்து ஃபிட் ஆகுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் எடிட் இமேஜ் கொடுத்துக்கலாம். எடிட் இமேஜில் ஃபில்டரில் சிஆர் கொடுத்துக்கோங்க. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்கும். அதில் இங்க் ஆர் கிளாசிக் நியூர், நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து இது பண்ணிக்கிறேன். அதில் இன்டென்சிட்டி நமக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம். அண்ட் மோனோ அப்படிங்கிற ஆப்ஷனில் எடிட் இமேஜ் ஃபில்டர்ஸில் மோனோவில் உங்களுக்கு என்ன இது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் இருந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இமேஜோட சைஸ் வந்து சின்னதாக்கிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து இது 3 வரணும், இந்த இடத்துல இது 2 வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ இப்போ நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த சைஸ் ஓகே. இது டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். கேப் மறுபடியும் இமேஜ். ஸோ இங்கே நான் கேப்காக வைக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து ஸ்கொயரில் என்ன ஃப்ரேம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இதெல்லாம் சின்னதாக்கிக்கிறேன். ஸோ தட் இந்த இமேஜ் இங்கே ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த கேப் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் கொஞ்சம் வந்து வச்சிடலாம். இப்போதைக்கு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். குரூப் அண்ட் டூப்ளிகேட். நீங்கள் இது மாதிரி ஃப்ரேம் கூட செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ இங்கே நம்ம இங்கே 2 இமேஜஸ் வைக்கணும். மறுபடியும் இதே இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஸோ தட் எடிட் இமேஜ் ஆல் மோனோ நியூஸ் பேப்பர் அண்ட் இன்டென்சிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க.
நெக்ஸ்ட் இதையும் டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். இந்த பொண்ணு இங்கே கொஞ்சம் ஒரு வச்சுட்டு இந்த இமேஜ் கொண்டு வந்து நடுவில் வச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த பொண்ணை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, லேயர், bring forward, what happened? Layer, send to book. ஸோ இந்த பொண்ணு முன்னாடி இருக்க மாதிரி இருக்கு. நம்ம இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த கேப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் டுட்டோரியலுங்கிறதுனால கொஞ்சம் ஓவராக அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் இருப்பாங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இவங்களோட பேக்ரவுண்டில் ஒரு அவுட்லைன் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, எடிட் இமேஜ் வாங்க, அண்ட் இங்கே ஷேடோஸ் வாங்க. ஆல்ரெடி அவுட்லைன் எப்படி கொடுக்குறதுங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். அதில் இங்கே இருக்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அந்த அவுட்லைனோட கலர் வந்து இங்கே சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ஒயிட்டில் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னோட இமேஜோட சைஸஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அன்க்ரூப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அந்த ஃப்ரேமில் இருந்த மாதிரியே வேணும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ்லையும் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு ரொம்ப பர்ஃபெக்ஷன்லாம் வேணாம், இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெருசாக்கிக்கலாம், இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போது பேக்ரவுண்டில் 8 இமேஜஸ். நீங்கள் ஒரே இமேஜ்லாம் யூஸ் பண்ணவும் கிடையாது, இது மாதிரி 8 இண்டிவிஜுவல் இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அங்கே இருந்த மாதிரி நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். இப்போது அங்கே டெக்ஸ்ட் எப்படின்னா லைட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம், ரொம்ப ப்ரைட்டாக இல்லாமல். இப்போதைக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஆட் அ சப்ஹெட்டிங், இதில் வந்து ஃபாண்ட் ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் ரெக்டாங்கிள் கொடுக்குறேன், அண்ட் இல்லைனா ஹேண்ட் ரைட்டிங் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பி அப்படிங்கிற அது இந்த கர்சிவில் நீங்கள் என்ன ஃபாண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போது அதில் இருந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இதில் ஹாப்பின்னு டைப் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, பிளாக்ல இருந்து ஒயிட் செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைஸ் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம், எடுத்துகிட்டு மேலே வைக்கலாம். ஓகே, ஹாப்பி அப்படிங்கிற ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இது மூவிங் டு இங்கே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்த்டே அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். அதுக்கு மறுபடியும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம்,
சப்ஹெட்டிங். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேண்ட் ரைட்டிங் தேவையில்லை, நமக்கு சாதாவாக கிடைக்கிற அது ஃபாண்ட் வந்து போதும். நான் ஆண்டன் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பர்த்டே அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து இப்படி பெருசாக்கிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, நான் ஒயிட் போர்ட் ஆக்கி கொடுத்துருக்கேன். பர்த்டே. இப்போது இந்த ஸ்பேசிங் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. லெட்டர் ஸ்பேசிங்கை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இதையும் கொஞ்சம் இப்படி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இங்கேருந்து கொஞ்சம் கார்னரில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹைட் அண்ட் வெயிட். இப்போ இங்கே வச்சிடலாம். ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் இப்போது நமக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு வேலை தான். இப்போது இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கும், இதை சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி பர்த்டேவும் ஒரு 76 or 72 அந்த ரேஞ்சில் இருந்தால் ஓகே. 72 கொடுத்துருக்கேன். எனக்கு அது இன்னும் கொஞ்சம் இவ்வளோ இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் சென்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்படி தான் நம்ம ஒரு கஸ்டமைஸ்ட் கிஃப்ட் ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணுவோம். இதில் வந்து ஸ்பேசிங் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாமா வேணும். இதுவே எனக்கு ஓகே தான். டிரான்ஸ்பரன்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்களா? ஓகே, இப்போ பர்த்டே அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஆர் வந்து இந்த லைன் கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் மெர்ஜ் ஆன மாதிரி இருக்குது. மற்றபடி ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இதோட கலர் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட்டாக இதை விட இன்னும் லைட் கலர். ஓகே, இப்போ வந்து இந்த ஆர் வந்து தனியாக தெரியுது. ஸோ ஹாப்பியோட கலரையும் நம்ம கிரேலே மாற்றிக்கலாம். இது கிரேலையும் ஒயிட்லேயும் ரொம்ப மிக்ஸ் ஆனது. ஸோ இந்த இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. 14 minutes வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.